200 கோடி மெகா ஊழல், கைதாகும் திமுக பெண் மண்டல தலைவரின் கணவர். ஓடவும் முடியாது, ஒழியவும் முடியாது. கடந்த 2022, 2023 ஆண்டுகளில் மதுரை மாநகராட்சியில் பல கோடி ரூபாய் வரை வரி வசூலில் முறைகேடு செய்து மாநகராட்சிக்கு வருவாய் இழப்பு ஏற்படுத்தியதாக புகார் இருந்தது. இதனைத் தொடர்ந்து முன்னாள் மாநகராட்சி ஆணையர் தினேஷ்குமார் அளித்த புகாரின் அடிப்படையில் இந்த மோசடி குறித்த விசாரணை தொடங்கப்பட்டது. இதில் மாநகராட்சி அதிகாரிகளின் கணினி பாஸ்வேர்டை பயன்படுத்தி சொத்து வரி குறைத்து மதிப்பிடப்பட்டதாகவும், இதனால் 200 கோடி ரூபாய்க்கும் மேல் மதுரை மாநகராட்சிக்கு இழப்பு ஏற்பட்டதாக கூறப்பட்டது. இந்த விவகாரத்தை விசாரிக்க ஒரு சிறப்பு விசாரணை குழு அமைக்கப்பட்டது. இந்த மோசடி தொடர்பாக மாநகராட்சி ஊழியர்கள் உட்பட ஏற்கனவே 8 பேர் கைது செய்யப்பட்ட நிலையில், விசாரணையில் மேயரின் கணவர் பொன் வசந்த் மற்றும் சில திமுக, அதிமுக கவுன்சிலர்களுக்கு தொடர்பு இருப்பது தெரியவந்தது. மேலும் போலீஸ் காவலில் எடுத்து உதவியாளர் தனசேகரன், புரோக்கர்கள் சாஹா உசேன், ராஜேஷ் ஆகியோரை விசாரித்ததில் கிடைத்த தகவலின் அடிப்படையில் திமுக மண்டல தலைவர்கள் வாசுகி, சரவண புவனேஸ்வரி, பாண்டிச்செல்வி, முகேஷ் சர்மா, சுவிதா விமல் ஆகிய 5 பேரிடமும் போலீசார் விசாரித்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து ஏற்கனவே அதிகாரிகள் உட்பட சிலர் கைது செய்துள்ள நிலையில், திமுக மண்டல தலைவர்கள் முதல்வர் மு.க.ஸ்டாலின் உத்தரவின் பெயரில் தங்கள் மண்டல தலைவர் பதவியை ராஜினாமா செய்தனர். இந்த நிலையில் 200 கோடி ரூபாய் மெகா ஊழலில் திமுக மண்டல தலைவர்களுக்கு தொடர்பு இருந்ததால் தான் முதல்வர் மு.க.ஸ்டாலின் உத்தரவின் பெயரில் ராஜினாமா செய்தார்கள் என்கிற விமர்சனம் எழுந்தது. மேலும் ராஜினாமா செய்துள்ள ஒரு சில பெண் மண்டல தலைவர்களின் கணவர் நேரடியாக எப்படி மேயர் இந்திராணியின் கணவர் பொன் வசந்துக்கும் தொடர்பு இருப்பதாக கூறப்பட்டதோ, அதே போன்று இந்த 200 கோடி ரூபாய் மெகா முறைகேட்டில் தொடர்பு இருப்பதாக கூறப்பட்டது. இந்த நிலையில் இந்த முறைகேடு விவகாரத்தில் திமுகவை சேர்ந்த மேயர் இந்திராணியின் கணவர் பொன் வசந்துக்கும் தொடர்பு இருப்பதால் பொன் வசந்த் அண்மையில் திமுகவில் இருந்து நீக்கப்பட்டார். இதையடுத்து அவரை விசாரிக்க போலீசார் முடிவு செய்தனர். ஆனால் பொன் வசந்த் மதுரையில் இருந்து தப்பி தலைமறைவானார். மேலும் முன் ஜாமீன் பெறும் முயற்சிகளையும் மேற்கொண்டிருந்தார். இந்த நிலையில் சென்னையில் தலைமறைவாக இருந்த பொன் வசந்தை இன்ஸ்பெக்டர் முருகேசன் தலைமையிலான தனிப்படை போலீசார் அதிரடியாக கைது செய்தனர். இதனைத் தொடர்ந்து இந்த வழக்கில் கைது செய்யப்பட்டோரின் எண்ணிக்கை 14ஆக உயர்ந்துள்ளது. இந்த நிலையில் இந்த கைது நடவடிக்கையை அடுத்து இந்த 200 கோடி ரூபாய் மெகா முறைகேட்டில் சிக்கியிருக்கும் ராஜினாமா செய்துள்ள பெண் மண்டல தலைவர்களின் கணவர் கைது செய்யப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் இந்த கைது நடவடிக்கையை அடுத்து இந்த 200 கோடி ரூபாய் மெகா முறைகேட்டில் சிக்கியிருக்கும் ராஜினாமா செய்துள்ள பெண் மண்டல தலைவர்களின் கணவர் கைது செய்ய இருப்பதாக கூறப்படுகிறது. மேலும் இந்த முறைகேட்டில் சிக்கிய மேயர் கணவர் பொன் வசந்த் திமுகவில் இருந்து நீக்கப்பட்டது போன்று திமுக சில பெண் மண்டல தலைவர்களின் கணவரும் திமுகவில் இருந்து நீக்கம் செய்யப்பட வேண்டும் என்றும், குறிப்பாக உடனே அவர்கள் வகித்து வரும் திமுக பதவிகளை பறிக்க வேண்டும் என எழுந்துள்ள எதிர்ப்பு குரல் காரணமாக விரைவில் மேயர் கணவர் பொன் வசந்த் திமுகவில் இருந்து நீக்கப்பட்டது போன்று திமுக சில பெண் மண்டல தலைவர்களின் கணவரும் திமுகவில் இருந்து நீக்கம் செய்யப்படலாம் என கூறப்படுகிறது.